கழிஞ்ச வருஷம் நம்மளுக்கு வந்து இந்த அடிக்கல் நாட்டின் அன்னைக்கு ஒரு சின்ன ராக்கெட் RH-200ன்னு சொல்லுவோம். அந்த ராக்கெட் சவுண்டிங் ராக்கெட் வந்து இங்கேருந்து ஏவப்பட்டது. இப்போ வந்து இந்த மாதிரி சவுண்டிங் ராக்கெட் ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்கா ஏவலான்னு நாங்கள் வந்து திட்டம் போட்டிருக்கோம். மற்றபடி ஸ்மால் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் அனுப்பக்கூடிய செயற்கைக்கோளில் அனுப்பக்கூடிய அந்த இதுவும் அது கூட இப்போ தனியார்லாம் நிறைய பேர் வந்து ராக்கெட்லாம் செய்யக்கு நாங்கள் அனுமதி வழங்கி, இந்திய அரசு அனுமதி வழங்கி எல்லாம் நிறைய பேர் ராக்கெட் பணிகள்லாம் செய்யிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு உள்ள ராக்கெட்டும் இங்கிருந்து அனுப்பப்படும். இந்த ஸ்மால் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள்னா ரொம்ப சின்னதுன்னு நினைக்காதுங்க. நம்ம 1980 முதலில் SLV-3 விண் ஏவூர்தி அதுதான் முத அனுப்புனது. அதுக்கு கெப்பாசிட்டி எவ்வளோன்னா 35 கிலோகிராம் எடையுள்ள செயற்கைக்கோளை ஒரு 400 கிலோமீட்டர் கொண்டு போடக்கூடிய கெப்பாசிட்டி ஆகும் அந்த ராக்கெட். இந்த ஸ்மால் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள்னு சொல்லுது 500 கிலோகிராம் எடையுள்ள ஒரு செயற்கைக்கோளை வந்து 400 கிலோமீட்டர் தூரத்தில் கொண்டு போடத்துக்குள்ள கெப்பாசிட்டி உள்ள அப்படிப்பட்ட ஒரு ராக்கெட் ஆகும். ரொம்ப சின்ன ராக்கெட் நினைச்சிடாதுங்க. அப்படிப்பட்ட ராக்கெட்டாக இங்கேருந்து நம்ம அனுப்ப போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குலசேகரப்பட்டினம் வந்து இனி இந்திய ஒரு வரைபடத்தில் ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்க போகுது. ஏன்னா 2300 ஏக்கர்லேயாக்கு இந்த ஏவுதளம் வருது. இது வந்து இதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 20-25 லான்ச் நடக்கும். மாதத்துக்கு 2 லான்ச்செல்லாம் நடக்கும். அதனால இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்க போகுது. அது மட்டும் இல்லை, கண்டிப்பா இந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு வேற வாய்ப்புகளுக்கும் நிறைய வாய்ப்புகள் உண்டு. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.